Hi friends, so இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு work from home job. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு MNC கம்பெனியோடது. So என்ன கம்பெனி அப்படினு பாத்துக்கிட்டீங்கன்னா Cognizant. So Cognizantல work from home job வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. So அந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். First time நம்ம சேனல் பார்க்கறவங்க இருந்தா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். So first வந்து Cognizantல என்ன ரோல்காக ஹையர் பண்றாங்க அப்படினு பாத்துக்கிட்டீங்கன்னா business associate அப்படிங்கற ரோல்காக வந்து ஹையர் பண்றாங்க. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு work from home job. இவங்க ஹையர் பண்ற லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரோடது. ஆனா இது வந்து ஒரு work from home job. So நீங்க வந்து வீட்ல இருந்தே இந்த ஜாபை நீங்க வந்து பண்ணலாம். So travel recordக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா known கொடுத்துட்டாங்க. ஜாப் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு full time job இது. இது என்ன மாதிரியான ஜாப் ரோல் அப்படினு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஜாப் ரோல் இது அப்படினு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 to 1 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்ல, நீங்க வந்து இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படினா கூட நீங்க வந்து தாராளமா இந்த ஜாப் ரோலுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சோ 0 to 1 year அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கஸ்டமர் சர்வீஸ்ல 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படினா கூட நீங்க இந்த ஜாப் ரோலுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். சோ இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து சர்வீஸ் வந்து நல்லா பண்ற மாதிரி இருக்கணும் அப்படினு சொல்லியிருக்காங்க. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து நல்லா மானிட்டர் பண்ணணும் அப்படினு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கூட நீங்க இன்டராக்ட் பண்றீங்க இல்லையா, சோ இன்டராக்ட் பண்றது அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் சோ இது எல்லாமே வந்து டீடைல்டா ரெக்கார்ட்ஸா வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படினு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து அப்டேட்டடா இருக்கணும் அப்படினு சொல்லியிருக்காங்க. சோ கம்பெனியோட பாலிசிஸ் அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன்ஸ் சோ இதெல்லாமே நீங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படினு சொல்லியிருக்காங்க. கஸ்டமரோட சர்வீஸ் வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படினு சொல்லியிருக்காங்க. இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு ரோல் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும் அப்படினு சொல்லியிருக்காங்க. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்துக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா, சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டீடைல் ஓரியன்டட் டு மெயின்டைன் அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ். ஸோ அதே தான் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன இன்டராக்ட் பண்றீங்க அப்படின்றத நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் ரெக்கார்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் உங்களுக்கு வந்து கேட்கல, கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதான் உங்களுக்கு வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட லிங்க் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே அப்ளை நவ் அப்படின்னு இருக்கிறீங்களா, இந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப். இவங்க ஹையர் பண்ற லொகேஷன் வந்து பெங்களூரோடது. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஜாப்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு நீங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து நைட் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ஓகே அப்படின்னா நீங்க இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வரும். அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதுசாக லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி உங்களோட நேம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு உங்களோட ரெஸ்யூம் எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.